தமிழ் சினிமாவில் சுமார் 40 வருடங்களுக்கு மேலா சூப்பர் ஸ்டார் என்கின்ற நாற்காலியில் நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவில் ஒரு நடிகராக இருந்தாலும் நிஜத்தில் அவருக்கு நடிக்க தெரியாது என்று சொல்லும் அளவிற்கு மேடையில் யதார்த்தமாக பேசக்கூடியவர். அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஜினிகாந்த் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது சொத்தை சேர்த்து வைத்து செல்வதை விட நோயாளியாக இல்லாமல் செல்வது தான் முக்கியம். நாம் நோயாளியாக இருந்தால் பிறருக்கு கஷ்டம் ஏற்படலாம். ஆகையால் உடல் ஆரோக்கியம் ஒருவருக்கு ரொம்பவே முக்கியம். இல்லை என்றால் மகிழ்ச்சியாக மருத்துவமனை செல்லாமலே நடமாடி கொண்டிருக்கும் போதே போய் சேர்ந்து விட வேண்டும். நான் கூட 2 முறை மருத்துவமனை சென்று வந்தேன். எனக்கு பணம், புகழ், பெயர் என மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாலும், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை பார்த்து இருந்தாலும் சந்தோஷம், நிம்மதி என் வாழ்க்கையில் 10% கூட இல்லை. ஏனென்றால் சந்தோஷம், நிம்மதி நிரந்தரம் கிடையாது என ரஜினிகாந்த் பேசிய போது அந்த அரங்கில் இருந்தவர்கள் கண்கலங்கியதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்நிலையில் ரஜினிகாந்த் நடித்த 16 வயது நிலை படத்தில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவருடைய சிபாரிசில் பாரதி ராஜா கவுண்டமணிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த படத்தில் நடிக்கும்போது ரஜினி கவுண்டமணி இடையில நெருக்கமான நட்பு உருவாகியிருக்கு. இருவருக்குமே அது சினிமாவின் ஆரம்ப கட்டம் என்பதனால சகஜமாக பழகி வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் படப்பிடிப்பு முடிந்த பிறகு நடிகர்கள் மற்றும் துணை நடிகர்கள் அனைவரும் காரில் அழைத்து சென்று அவர்கள் வீட்டில் விடும்போது முதலில் முக்கிய நடிகர்கள், கடைசியாக துணை நடிகர்கள் என வாகனத்தில் ஏற்றி செல்வாங்களாம். ஒரு முறை கவுண்டமணி நீண்ட நேரம் காத்திருந்தும் வாகனத்தில் அமர இடம் கிடைக்கலையாம். இதற்கு மேலும் காத்திருக்க முடியாது என நடந்தே வீட்டிற்கு சென்றிருக்கார் கவுண்டமணி. அப்போது காரில் 5 பேர்களுடன் வந்த ரஜினி அவரும் கவுண்டமணியுடன் சேர்ந்து நடந்தே வீட்டிற்கு சென்றிருக்காரு. அப்போது காரில் இடம் கிடைக்காதது பற்றி கவுண்டமணி மிகவும் வருத்தப்பட்டிருக்காரு. அதற்கு ரஜினிகாந்த், கவலைப்படாதீங்க அண்ணா, எதிர்காலத்தில் 7 கார் வாங்கி தினமும் ஒரு காரில் வருவீர்கள் என தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த். அதே போன்று ரஜினிகாந்த் மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்த பிறகு மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கவுண்டமணி இருவரும் நடிக்கும்போது ரஜினியை வழக்கம் போல வாயா போயா என பேசியிருக்காரு நம்ம கவுண்டமணி. இதற்கு இயக்குனர் வாசு, அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, அவர் இன்று மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கென ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு என வாசு கவுண்டமணியிடம் பேசி கொண்டிருப்பதை கவனித்து கொண்டிருந்த ரஜினி அருகில் வந்திருக்காரு. அப்போது கவுண்டமணி, அண்ணன் எப்போதும் போன்று பேசட்டும், படத்தில் அண்ணன் அப்படி பேசுவது தான் சரியா இருக்கும் என ரஜினிகாந்த் தெரிவிச்சுதான் சொல்லப்படுது. அந்த வகையில் மிகப்பெரிய உயரத்திற்கு ரஜினி சென்றாலும் கூட ஆரம்ப கட்டத்தில் எப்படி பேசினாரோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி பேசட்டும் என ரஜினியோட பெருந்தன்மை பலரையும் வியப்படைய வச்சிருக்கு. இப்படி ஒரு மனிதரை நம்ம மேன்மேலும் வாழணும், பல படங்களில் நடிக்கணும், மக்களுக்காக நிறைய நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். நீங்களும் வாழ்த்துங்க. உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரஜினின்னு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.